திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் எப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமெலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம கரைக்கலைமையர் பாடின திரு இரட்டை மணி மாலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 8 பாடல்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 9ஆம் பாடல்ல தொடர்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் பொருள் புரியறதுக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஏன்னாக்க வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு பொருள் கொள்ள வேண்டி வரும். இப்போ 9ஆம் பாடல். கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுறப்போய் வீழாது இருந்து இன்பம் வேண்டுவீர் என்பீர். கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுறப்போய் வீழாது இருந்து இன்பம் வேண்டும் என்பீர். விரவார் புறங்கள் பாழாயிட கண்ட கண்டன் எண் தோழன் பைம்பொற்கழலே தாழாது இறைஞ்சி பணிந்து பன்னாளும் தலை நின்மினே. இது கட்டளை கலித்துறை பாடல். இதுல அவர் சொல்றது என்னன்னாக்க, இது மாதிரி உங்களுக்கு இன்பம் ஒண்ணுனாக்க சிவருமானுடைய திருவடிய பணிஞ்சு தலை நெல்லுங்கள் அப்படிங்கிறார். தலை நிற்கிறதுனாக்க அதுல தொடர்ந்து செய்யறது. 9ஆம் பாடல்ல அவர் சொல்றது அதுதான். இப்ப வார்த்தைகளை பார்ப்போம். கீழாயின துன்ப வெள்ளக்கடல். நமக்கு இந்த பிறவியில பல துன்பங்கள் வர்றது. அது ஒரு துன்பம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த துன்பம் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. அது தொடர்ந்து வருது வெள்ளமா, துன்ப வெள்ளம். அந்த துன்ப வெள்ளம் கடல் போல இருக்கு. அப்படி அந்த துன்ப வெள்ளமானது நமக்கு நல்லதா இல்லை, கெடுதலை செய்யறது. அதனால கீழாயின துன்ப வெள்ளக்கடல். அந்த துன்ப வெள்ளக்கடல் தள்ளுறது. அந்த கடல் நம்மளை தள்ளுறது. தள்ளி உள்ளுற போய் வீழாது. கடல் நம்மளை அடிச்சதுன்னா நம்ம கடலுக்குள்ள முழுகிடுவோம். அப்படி உள்ளுற போய் அப்படி அதுக்குள்ள விழுந்து வருந்தாதபடி இன்பம் வேண்டும் என்பீர். இன்பம் வேணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள்லாம் அப்படின்னு ஒரு உபதேசமா வருது. இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம், இன்பம் வேணும்னு நீங்க சொல்ற நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு உபதேசமா வருது இந்த பாட்டு. என்ன பண்ணணும்? சிவபெருமானுடைய திருவடிய வணங்கணும். அதான் சொல்றார். பணிந்து இறைஞ்சி பணிந்து பன்னாலும் தலை நின்மினே. வணங்கி இறைஞ்சறதும் பணியறதும் ஒரே அர்த்தம் தான். எம்பசிஸ்கா இருந்ததுன்னா வந்திருக்கு இறைஞ்சு பணிந்துன்னு. அப்படி இறைஞ்சி பணிந்து பன்னாலும் தலை நின்மினே. பன்னாலும்னா பல காலம், நெடுங்க, தினமும், எந்நாளும், தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க அப்படின்னு அர்த்தம். பன்னாலும் தலை நின்மினே. தலை நிற்கிறதுனாக்க தொடர்ந்து செய்யறது, விடாது செய்யறது, உறுதியாக செய்யறது. அப்படி தலை நிற்கிறது. தலைப்படுதல்ங்கிறோம் இல்லையா, அது செய்ய தலைப்பட்டார் அப்படிங்கிறோமே, அதே அர்த்தம் தான் இது. தலைப்படுதல்னா தலை நின்மின்னா நில்லுங்கோ. யாருடைய திருவடியை பணியணும்? சிவபெருமானுடைய திருவடி. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய பெருமைகள் என்ன, அதை சொல்றார். விரவார் புறங்கள் பாழாயிட கண்ட கண்டன். இந்த கண்டன் அப்படிங்கிறது பொதுவாக சிவபெருமானுடைய நீலகண்டத்தை குறிக்கிறதுக்கு வரும். ஆனா கண்டன் அப்படிங்கிறது வீரன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். உதாரணமா இப்ப கன்னடத்துல ஆண்களுக்கு கண்டசு அப்படின்பா, ஆண் அப்படின்னு அர்த்தம். கண்டன்னா வீர ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விரவார் புறங்கள் அப்படின்னா பகைவர்களுடைய புறங்கள். பகைவர்கள் யாரு? அசுரர்கள். இறைவனுக்காரும் பகைவர்கள் கிடையாது, ஆனா தேவர்களுக்கு பகைவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களுடைய புறங்கள் முப்புறங்களும் பாழாயிட கண்ட கண்டன் அப்படின்னா அந்த மூணும், அந்த முப்புறங்களும் நாசமாகும்படி போர் செய்து வென்ற வீரன். எண் தோழன். சிவபெருமானுக்கு 8 புஜங்கள் இருக்கும்.
பொதுவாக 4 கரங்களோட தான் உற்சவமூர்த்திகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. சுவாமி வந்து ரிஷபாரூடரா வர்றப்ப பார்த்தா 4 கரங்கள் இருக்கும். மான், மழு இது மாதிரிலாம் இருக்கும் அவர் கையில. ஆனா அவருக்கு 8 புஜங்கள் உண்டு. அது நம்ம திருவங்க மாலையில் கூட பார்த்துருக்கோம். கண்கால் காண்மீன்களோ கரை கண்டன் எண்தோள் வீசி நின்றாடும் எம்பிரான் அப்படின்னு வரும் அதுல. அதனால 8 தோள்கள் உடையவன் அவன், 8 புஜங்கள். அந்த பெருமான் அவனுடைய பைம்பொற்கழலே. பைம்பொற்கழல்னாக்க மென்மையான அழகான பொன் போன்ற திருவடின்னு அர்த்தம். அந்த அழகான பொன்னடியை தாழாது இறைஞ்சி, தாழ்த்துறது அப்படின்னாக்க காலம் தாழ்த்துதல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிலே பண்றதுங்கிறது காலம் தாழ்த்துதல். தாழ்த்துதல்னா டிலே பண்றது. தாழாதுன்னா வித்தவுட் டிலே, உடனே இப்பொழுதே இறைஞ்சி பணிந்து அவனை வணங்கி சுதி பண்ணி பன்னாலும் தலை நின்மினே, பல காலம் அதிலேயே தொடர்ந்து செய்யுங்கோ. அப்படி நீங்க இறைவனுடைய சிவருமானுடைய திருவடியை தொடர்ந்து வணங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு துன்பம் வராது, இன்பம் தான் வரும் அப்படிங்கிறது அட்வைஸிங்க. கீழாய்ந்த துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுறப் போய் விழாது இருந்து இன்பம் வேண்டும் என்பீர் அப்படின்னு சொல்றவாளே அப்படின்னு அங்க அட்ரஸ் ஆடியன்ஸை பார்த்து. நீங்க என்ன பண்ணணும்னா, விரவார்புறங்கள் பாழையிட கண்ட கண்டன் என் தோழன் பைம்பொற்களை தாழாது எரிஞ்சி பணிந்து பன்னாலும் தலை நின்மினே. இது நேரடியான உபதேசம் இந்த பாட்டுல. உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மியூட்ல இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். சுமாஹிர் சொல்லு சும்மா. கண்டன் என் தோழன். தோழன்னா அது தோழன் இந்த அர்த்தத்திலே வருமா? இல்ல, தோல் அப்படின்னா தோழி பங்கன் அப்படிங்கிறோம் இல்லையா. ஆமா ஆமா. அது மாதிரி தோல்னாக்க புஜம். அந்த எல்போல இருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற அந்த அப்பர் ஆர்முக்கு பேரு தோல். தோழன். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் பன்னாலும்னா தினந்தோறும்னு எடுத்துக்கணும் சார். தினந்தோறும் பன்னாலும்னாவ பல நாளும், அதான் பன்னாலும். நம்ம திருநாவுக்கரசு தேவாரத்துல ஒரு இது பார்த்துருக்கோம். நம்ம சிவனனு நாமம் தனக்கே பார்த்துருக்கோமா ஞாபகம் இல்லை, பட் ஒரு பாட்டு இருக்கு. சிவனனு நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான். அதுல பின்னாடி வரும் பவனனு நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதனால பன்னாள்னா பல் பிளஸ் நாள், பல நாள், நெடுங்காலம்னு அர்த்தம். தொடர்ந்து பல நாளும். தலை நின்மினே அதே கண்டினியூ பண்ணும்போது ஐயா, தலை நின்மினே அப்படின்னும் போது தொழுறது சொல்றதா? தலை நிற்கிறதுனாக்க தொடர்ந்து செய்யறது. அது ஒரு ஏதாவது அது முதல் அந்த ஒரு காரியத்துல அதே குறியா நிக்கிறோம் இல்லையா, அப்படி குறியா நிக்கிறோம் நில்லுங்கன்னு அர்த்தம். அது மாதிரி அது தொடர்ந்து செய்யறது, உறுதியாக செய்யறதுன்னு அர்த்தம். ஓகே. somebody else have a question? கண்டன் அப்படின்னு சொல்றது சிவபெருமான குறிக்கிறதா? ஆமா. அதாவது இந்த கண்டன்கிறப்போ சில சமயம் நம்ம யோசிக்கலாம். சில பாடல்கள்ல பந்தன் உரை செய்தேன்னு அவர் பாடுவார் சம்பந்தர். ஆமா. ஞான சம்பந்தன்னு சொல்லாம பந்தன் உரை செய்த பாடல் 10 வல்லார் அப்படின்னு கடைசி திருக்கடை காப்பில வரும். அப்ப இங்க பந்தன்கிறது ஞான சம்பந்தன்கிற பேர்லயே ஒரு பாதி. அப்படி அது இன்கம்ப்ளீட் நேம் அப்படின்னு அதுல சொல்றேன். ஏகதேசம் அப்படிம்பாது. ஓகே. அது மாதிரி நீலகண்டன கண்டன் சொன்னதாக எடுத்துக்கலாம் வேணும்னாக்க. ஆனா கண்டன் ஒரு வார்த்தை இருக்கு, வீரன் அப்படின்னு. ஏன்னா முப்பரம் மெரிச்சப்ப அவர் நீலகண்டத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவா. முப்பரம் மெரிச்சப்ப அவன் வீரத்தன்மையை காட்டுறதுனால வீரன் சொல்றது பொருத்தமா இருக்கும்.
பூர்ணிமா சரி, சொல்ல சுமதி. இல்ல அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன் அத ஆர் தே ரியலி மீனிங் துன்பம் இல்லாம இன்பம் வேணும்னா இப்படி பண்ணுங்க அப்படி, அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் மீனிங் மட்டும்தான் அது. ஆமா, அதாவது துன்ப கடல்னாக்க துன்பம் எது, இந்த பிறவியில துன்பம் அடையிறோம் அது ஒரு பக்கம், அப்புறம் இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிறவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி, அப்படி பிறவி துன்பமும் இருக்கு இல்லையா? அது வந்து பிறவிகள் வந்து கடல்ல அலை வர்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பிறவிகள், அப்படியும் எடுத்துக்கலாம். இன்பம்னா பிறவி வேண்டாம இருக்கணும்னா நீங்க ஆமா, ஏன்னா இந்த பிறவியில இப்ப நமக்கு இந்த பிறவியில இன்பம் தான், அப்புறம் அடுத்த பிறவியில என்ன ஆகும்? இந்த பிறவியில நம்ம சிவருமான நினைச்சு இன்பம் அடையலாம்னாக்கா அப்புறம் அடுத்த பிறவியில நம்ம கோழியா பிறக்கலாம், குருவியா பிறக்கலாம், நினைக்க முடியாதே. அதனால இது பேரின்பம். இன்ப கடல் இல்லாம இருக்கணும்னா பேரின்பத்துல இருக்கணும், மத்த எல்லா இன்பத்துக்கும் எண்டு உண்டு. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. புத்தராலும் சமணராலும் புறங்கூறப்படுகின்ற அதை ஒரு குவாலிபிகேஷன் ஆக்கிவிட, ஏதாவது தீயவர்கள் நம்மளை பத்தி தீயவை சொல்றது நமக்கு ஒரு இது இல்லையா? அது மாதிரி பகவானுக்கு நல்ல பேர் புகழற மாதிரி தீயவர் தூத்துறதும் ஒரு இது அவருடைய பாசிட்டிவ் இதை காட்டுறது. கரெக்ட். ஆனா கான்டெக்ஸ்ட் என்ன சொல்ல வரல தெரியல இந்த பாட்டுல, அது என்ன கான்டெக்ஸ்ட் இது? நான் தப்பா பண்றேன். அப்போ என் தோள் குண்டாடும் சமணரும் சாக்கியரும். இல்ல 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 இல்ல, இது நம்ம 9ஆம் பாடல்ல இருக்கும். 9ஆம் பாடல? ஓகே. 9வது பாடல்ங்கிறதே சங்கேந்து கையானமா? இல்ல, நம்ம வந்து திருவிரட்டை மணிமாலை 11.3 திருவிரட்டை மணிமாலை பார்த்தனுங்க, காரைக்கால் மேயர் பாட்டு. ரொம்ப ரொம்ப சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே. பூர்ணிமா ஏதோ சொல்ல வந்தியோ? ஐயா, வீழா திரு இன்பம் வேண்டும், அதுக்கு அந்த இடத்துல உள்ளூர போய் கடல் தள்ளி உள்ளூர போய் வீழா திரின்பம் வேண்டும் என்கிறீர் அப்படின்னு சொல்றது வந்து அந்த இடத்துல வந்து எப்படிங்க பொருள் கொள்ள வேண்டும்? அது வந்து இந்த 8ஆம் பக்கத்துக்கு அப்புறம் 8ல இருந்து 11ஆம் பக்கத்துல வந்து நான் பதம் பிரிச்ச வெர்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த 9ஆம் பக்கத்துல இதுலயும் இந்த பாட்டு இருக்கும். அந்த பதம் பிரிச்ச வெர்ஷன்ல பார்த்தா தெரியும், விழாது இருந்து இன்பம் வேண்டும் என்பீர். விழாது இருந்துனா எப்போ வாழ்ந்து, விழாது வாழ்ந்து. அதனால வீழாதுன்னா அந்த கடல்ல விழாம இருந்து, உயிர்ந்து இருந்துன்னா தப்பிச்சு உயிர்ந்து இன்பம் வேண்டும் என்பீர். இன்பம் வேணுங்கிறவாளே அப்படிங்கிறார். இல்ல இந்த துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுர போய் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு சுனாமி மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. அதுல அந்த சுனாமி வர்றப்ப பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், வீடியோல பார்த்துருப்போம். அந்த கடலானது அப்படி பொங்கி உள்ள ஓடி வரும், அந்த அலையில நம்ம உள்ள அழித்து இழுத்துன்னு போயிடும் கடலுக்குள்ள. அது மாதிரி துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுர போய் விழாது. அப்படி துன்பமாகிய சுனாமி வந்து நம்மளை அடிக்காதபடி அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. நன்றி ஐயா. ஓகே, anybody else? அப்படி வேற கருத்துகள் கேள்விகள் இல்லைன்னா 10ஆம் பாடல் தலை நின்மினே அப்படின்னு முடியறது இல்லையா இந்த பாட்டு. அதனால அடுத்த பாட்டு தலையாயன்னு ஆரம்பிக்கிறது. இது அந்தாதிங்கிறதுனால தலையாய ஐந்தனையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆலாலம் உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பர் கடல். இந்த பாட்டு நம்ம ஒரு இந்த தலையாயின உணர்ந்தோர் அப்படிங்கிறத முன்னாடி எடுத்துட்டாக்க நமக்கு பாட்டுடைய பொருள் தெளிவா புரியும். தலையாயின உணர்ந்தோர் தலையாயின ஐந்தையும் சாதித்து தலையாய ஐந்தனையும் சாதித்து தாழ்ந்து காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆலாலம் உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பர் கடல். அப்படின்னாக்க அந்த கற்று அறிந்த ஞானிகள்
சரி, சாஸ்திரங்கள்லாம் கற்றவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த கற்றவர்கள் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணி இறைவனை வணங்கி அவனுடைய திருவடியை காண்பார்கள். காண்தல்னா ஆராய்தல், அடைதல், பல அர்த்தம் இருக்கு. தரிசிக்கிறது எல்லா அர்த்தமும் அதுல பொருந்தும். அதனால இதுல என்னன்னா தலையாயின உணர்ந்தோர். தலையாயினா ரொம்ப சிறந்த விஷயங்கள். தலையாயின, தலைனா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சிறந்ததுன்னு அர்த்தம். தலையாயின உணர்ந்தோர் அப்படின்னா தலையாயினா இந்த இடத்துல வேத சாஸ்திரங்கள், சாஸ்திர ஞானம், வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தலையாயின உணர்ந்தோர் அதெல்லாம் கற்று உணர்ந்தவர்கள் தலையாய ஐந்தனையும் சாதித்து, இந்த சிறந்த அஞ்சியும் அப்படின்னா சிறந்த அஞ்சு என்ன, பஞ்சாட்சரம், அந்த திருவைந்தெழுத்து, அந்த சிறந்த திருவைந்தெழுத்தை சாதித்து. சாதிக்கிறதுனாக்க அச்சீவ்னு நம்ம இன்னைக்கு பேச்சில் இருக்கு. நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்கிறோம். என்னதை நீ சாதிச்சுட்ட, இல்ல நான் அவர் சாதித்தார் அப்படிங்கிறோம், சாதனைங்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனா இங்க சாதித்தல் அப்படின்னாக்க அந்த அர்த்தம் இல்ல, இங்க தொடர்ந்து செய்யறதுன்னு அர்த்தம். அப்படி அந்த பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து தாழ்ந்து இறைவனை வழிபாடு செய்து வணங்கி காண்பர், அடைவார்கள். எதை? சிவபெருமானுடைய திருவடியை. அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? தலையாய அண்டத்தான். தலையாய அண்டம்னாக்க இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றும். அண்டம்னா இந்த கோள்கள்லாம் அண்டம் தான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ உலகங்கள் இருக்கு, எல்லாம் அண்டங்கள். அப்படி இந்த அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் தலையாய அண்டத்தான். இந்த அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவன் அவன் ஆதிரையான். திருவாதிரை நட்சத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவன். ஏன்னா அவனுக்கு சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை, அதனாலதான் மார்கழியில் திருவாதிரையை கொண்டாடுறோம். ஆதிரையான் ஆலாலம் உண்டு இருண்ட கண்டத்தான். ஆலாலம்னா ஆலகால விஷம். இந்த ஹலாகால விஷத்தை உண்டருளி தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துட்டு தன்னுடைய கண்டத்தில் அதை வச்சுட்டு இருக்கான் அந்த விஷத்தை. அதனால விஷத்தை ஆலகாலத்தை உண்டு கண்டம் கருப்பாக இருக்கிறவன் இருண்ட கண்டத்தான், கருமை அடைந்த கண்டமுடையவன். அவனுடைய செம்பற்கழல், செம்பன் போன்ற திருவடி, அந்த செம்பற்கழல் சிவந்த பொன்னடியை காண்பார்கள். யாரு? அந்த தலையாயின உணர்ந்தோர் தலையாய ஐந்தனையும் சாதித்து தாழ்ந்து காண்பார்கள் இந்த செம்பற்கழல். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதனால இந்த தலையாயின உணர்ந்தோர் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துட்டாங்க, நமக்கு பொருள் ஈஸியா புரியும். இந்த உணர்ந்தோர் காண்பர் அப்படிங்கிற தலையாயின உணர்ந்தோர் அப்படிங்கிறது நம்ம சம்பந்தர் தேவாரத்துல முதல் பதிகத்துல 2ஆம் பாட்டுல வரும். முற்றலாம இள நாகமோடு ஏன முளைக்கும் பூண்டுங்கிற இதுல 3ஆம் படியில வரும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் தொழுதேத்தன் வரும். அதுல கழல் கையால் தொழுதேத்தன், அதாவது கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அப்படி அந்த கற்றல் கேட்டல் உடைய பெரியவர்கள் அதான் தலையாயின உணர்ந்தோர். அவர்கள் இறைவனுடைய திருவடியை காண்பார்கள். இதான் இந்த 10ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளை கருத்துக்களை இருந்தா பேசலாம். ஐயா, இது 5ஆம் திருமுறையில வர்ற மாதிரி இருக்கும். இந்த கடைசி பாட்டுல வரும் இல்லைங்க, வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன் வரும். அப்படி அது மாதிரி இருக்கு இல்லைங்க. அது மாதிரி அந்த ஆதிரையான்கிற ஃப்ரேஸ் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. ஆனா இந்த தலையாயன்னு இந்த 3 தடவை வர்றதுனால உரையில சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு தர்மபுரம் உரையில கொடுத்துருப்பா குறிப்பு. அதுதான் என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லை, அது ஒரு வார்த்தை ஒரு பாட்டுல பல முறை ஒரே அர்த்தத்துல வந்தா அதுக்கு அது ஒரு நயம், அது ஒரு அழகு அப்படிங்கிறதுனால அதுக்கு சொற்பொருள் பின்வரும் நிலையாணி அப்படின்னு பெரிய நீளமான பேர் கொடுத்துருப்பா. நம்ம திருக்குறள்ல பார்த்துருக்கோம், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாவது மழை அப்படின்னு. அதில் துப்புன்னு நிறைய தரம் வரும். அது இதே மாதிரி அர்த்தம்.
இதே மாதிரி ஒரு அணி அது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஐயா உணர்ந்தோர் காண்பார்னா பஞ்சாட்சரத்தை சொல்லி முழுதுமா உணர்ந்தோர் காண்பார். அதை எப்படி உணர்ந்தோர் காண்பார்னா அதை பஞ்சாட்சரம் சொல்லி அதை ஃபுல்லா புரிஞ்சுட்டு ஃபுல்லா நம்மள முழுவதுமா இது பண்ணா காண்பார்னு வருமா? இப்படி தலையாயின உணர்ந்தோர் அப்படிங்கிறது சிறந்தவற்றை உணர்ந்தவர்கள். ஓகே, சிறந்தவற்றை இல்லையா? சிறந்தவற்றை உணர்ந்தவர்கள் அடைவார்கள் அப்படின்னாக்க, அப்ப இந்த இப்ப இந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணி அதனால அவர் சிறந்தவற்றை உணர்ந்தார்கள் அப்படின்னாக்க அது வேற மாதிரி போயிடும். அதனால சிறந்தவற்றை உணர்ந்தவர்கள், அதாவது வேதாகமங்களை கற்று உணர்ந்தவர்கள், அதில் கூறப்படும் மெய்ப்பொருளாகிய சிவருமானை பஞ்சாட்சரத்தை சொல்லி வழிபாடு செய்து அடைவார்கள். நம்ம இந்த பஞ்சாட்சர பதிகத்துல 2ஆம் பாட்டுல வரும் இல்லையா? செந்தல் ஒம்பிய செம்மை வேதியிருக்கு அஞ்சுள் மந்திரம் மஞ்சள் எழுத்துமே அப்படின்னு. அதாவது அப்படி செம்மை இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் வல்லவர்களுக்கும் அவர்கள் சொல்ற காயத்ரி மந்திரமும் பஞ்சாட்சரத்து தான் அப்படிங்கிறது அது அந்த பாட்டுல வர்றது. ஆனா சொல்ல இங்க வர்றது என்னன்னாக்க, அந்த சிறந்த நூல்களை சாஸ்திரங்களை எல்லாம் கற்றவர்கள் கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு திருக்குறள் சொல்றது. கற்றதுன்னா சாஸ்திரங்கள்லாம் கற்றதனுடைய பயன் என்ன? இறைவனுடைய திருவடியை வணங்கணும் அப்படிங்கிறது. அதுதான் இங்க தலையாயின உணர்ந்தோர். அப்படி சிறந்த நூல்களை கற்று உணர்ந்தவர்கள் அவர்கள் இறைவனுடைய திருவடியை வணங்குவார்கள். தலையாய ஐந்தனையும் சாதித்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி திருவடியை வணங்குவார்கள். அப்படி வணங்கி அவர்கள் காண்பார்கள். எதை காண்பார்கள்? அவனுடைய திருவடியை அடைவார்கள் அர்த்தம். வழிபாடு செய்து அடைதல். நம்ம காண்தல்னாக்க அடைதல்னு ஒரு பொருள் இருக்கு நமக்கு வாழ்க்கையில. சாதாரண பேச்சுல வரும் அது. இது பொதுவா இது குடும்பங்கள்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது ஒரு கோபதாபம் வந்ததுனாக்க, உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்பா. அப்படின்னா அந்த 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 கண்டேன் தான் இங்க காண்பர். கூட சொல்லலாமா சார்? என்ன மீனா? முக்தி நிலை அடைதல கூட சொல்லலாமான்னு கேட்க. ஆமா, முன்னாடி பாட்டுல சொன்னார் இல்லையா? முன்னாடி பாட்டுல இந்த 9ஆம் பாட்டுல சொன்னார் இல்லையா, பேரின்பம் வேண்டுவீர் இதை பண்ணுங்க அப்படின்னாரு இல்லையா? இன்பம் வேண்டும் என்பீர் அவன் திருவடியை வணங்கி இருங்கோ அப்படிங்கிறது. அப்படின்னா வரும்னு அர்த்தம். அதேதான் இங்க வேற வார்த்தைகள்ல சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ சார். அவனுடைய திருவடியை அடைதல்னா என்ன அர்த்தம்? பேரின்பம் அடைதல், முக்தி அடைதல்னு அர்த்தம். ஐயா, நான் அந்த டவுட் தான் கேட்கலாம்னு நினைச்சேன். திருவடி அடைதல் தானே வரும், இது என்ன காண்பார்னு வருதே அப்படின்ட்டு. பட் நீங்க அதை அழகா சொல்லிட்டீங்க. அண்டத்தான் இருக்கு இல்லையா? இன்னொரு டவுட், தலையாய அண்டத்தான். சோ அண்டம் தலையாய இருக்கு, அதில் அது ஆள்பவன் அப்படி எடுத்துக்கணுமா? இல்ல சிவபெருமான தலையாயன்னு சொல்றாங்களா? அண்டம் அப்படின்னாக்க பிரபஞ்சம், உலகங்கள் இல்லையா? அண்டர் அப்படின்னாக்க தேவர்கள் இல்லையா? வானுலகம், வானூரில் இருக்கிறவர்கள் அண்டத்தார். அண்டம் அண்டர்னு வரும், அண்டத்தார்னு வரும். ஓகே 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 ஓகே. சோ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவாதி தேவன் அப்படின்னு. தேவாதி தேவன். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சார் சுந்தரர் ஒரு பாட்டுல அண்ட முதல்வர்னு பயன்படுத்தி இருப்பாரு சார். அண்டம் அதை இங்க தலையாய அண்டத்தார்னு வந்திருக்கு. கரெக்ட். அது பாடல்கள்ல பாட்டுக்கு தகுந்தபடி ஒரே கருத்து வெவ்வேறு வடிவத்துல வரும். வார்த்தைகளை முன்ன பின்ன பாட்டு இல்ல வேற வேற வாட்டவர் தமிழுடைய அமைப்புல எப்படி எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் வரும் வெவ்வேறு பாட்டுல. அது அண்ட முதல்வன் அப்படின்னு வர்றதுதான் இங்க தலையாய அண்டத்தான். இல்லைன்னாக்க வேற இடத்துல அண்டர் அண்டர் அப்படின்னு வரும். அண்டர் அண்டர் அப்படின்னா அந்த திருநாவுக்கரசு வரும். இந்த அது எந்த இதில் அதை பார்க்குறேன், அண்டர் அண்டர் அரசேன்னு வரும். ஓகே,
ஐயா, இதுல ஒரு விளக்கம் ஒன்று போட்டுக்க, ஐம்புலனை வென்ற ஐந்தெழுத்தை ஓதுங்கள். ஐம்புலனை வந்து ஐம்புலனை ஐந்தினை சாதித்து தலையாய ஐம்புலனை வென்று கொடுத்துருக்காங்க. அதான் அது அது இன்டர்பிரேஷன்ல இருக்கு இல்லையா? நம்ம எது அஞ்சுங்கிறதுனால அப்புறம் எது அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல தலையா ஐந்தினையும் சாதித்து அப்படிங்கிறப்போ அது தலையா ஐந்துன்னு ஐம்புலன்களை சொல்ல மாட்டோம் நம்ம இல்லையா? ரொம்ப சிறந்த ஐம்புலன் இல்லையா? உள்ளதுக்குள்ள சிறந்த அஞ்சு அப்படின்னாக்க நம்ம ஐம்புலன்களை வந்து சிறந்த ஐம்புலன்கள்னு பொதுவாக சொல்ல மாட்டோம். அதனால ஓகே. வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல 11ஆம் பாட்டுக்கு போறோம். சார் இந்த ஐந்தினையும் சாதித்தங்கிறச்சே திருமுறை, திருமந்திரம், சைவ ஆகமங்கள், பெரிய புராணம், சிவஞான மதம் அப்படிங்கிற அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை வந்து படிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் வருமா? அதாவது தலையாயின உணர்ந்தோர்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து சாதிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல தொடர்ந்து செய்யறதுங்கிற இதுல வரும். இப்ப சாதிக்கிறதுனாக்க சொல்றதுக்கும் வரும் சில இடங்கள்ல. அது வைஷ்ணவ இதுல வரும்னு நினைக்கிறேன். ஆனாக்க சாதனைங்கிறது தொடர்ந்து செஞ்சு அது வெற்றி அடைகிறது. அதனால இந்த இடத்துல டிக்ஷனரியில தான் கொடுக்குற தொடர்ந்து செய்து விடாது பற்றுதல் அப்படின்னு டிக்ஷனரியில கொடுக்குற. இந்த உரையிலையும் அது மாதிரி தான் சொல்ற. தர்மபுரம் உரையில சாதித்தல்னா கடைபோக பற்றி முயலுதல் அப்படின்னு சொல்ற. அதாவது விடாம பிடிச்சுண்டு. அதனால இந்த இடத்துல தலையாயின உணர்ந்தோர்னு சொல்றது அந்த சிறந்த சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், மேலானவற்றை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். அது உணர்தல்னா கற்று உணர்தல் இல்லையா? இந்த மேலான விஷயங்களை கற்று உணர்தல். அப்படி கற்று உணர்ந்தவர்கள் பஞ்சாட்சரத்தை பிடிச்சுண்டு அது ஜபம் பண்ணியோ இல்ல அத மந்திரங்கள் சொல்லியோ அதை பிடிச்சுண்டு இறைவனை வணங்கி காண்பார்கள். அதாவது அஞ்செழுத்து பதிகம் துஞ்சலும் துஞ்சல்லாத போதனும் நெஞ்சகம் நிறைந்து நினைமின் ஆழ்தரும் வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த கூட்டம் அஞ்சகதீசன் அஞ்செழுத்துமே அந்த பதிகம் முழுக்க அஞ்செழுத்தை பத்தி சொல்வார் சம்பந்தர். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் அவனுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு. அது நம்ம திருமார்பேரு திருக்குறந்தை முன்னாடி பார்த்திருக்கோம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே அப்படின்னு. அதனால ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் இங்க வந்து தலையாயின உணர்ந்தார் அப்படின்னு நீங்க அம்மையார் சொல்றார். சாஸ்திரங்களை படிச்சு உணர்ந்தவர்கள் அஞ்செழுத்தை பிடிச்சிட்டு இறைவனை வணங்கி உய்வார்கள் அப்படின்னு. திருநாவுக்கரசர் அங்க ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும் வேற ஒன்னும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, வெறும் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணே இருக்கிற பக்தனுக்கு இறைவன் உள்ளத்துல வந்து குடிகொள்வான் அப்படிங்கிறார். அதனால இந்த பஞ்சாட்சரத்தோட மகிமையை அங்க அப்படி அப்புறம் சொல்றாரு, இங்க இங்க இப்படி கரைக்கலைமையர் சொல்றார். ஓகே, வேற கேள்விகள் இல்லைன்னா 11ஆம் பாட்டுக்கு போறோம். கழற்கொண்ட சேவடி காணலுற்றார் தமை பேணலுற்றார் நிழற்கண்ட பொழுதத்தும் நில்லா வினை நிகரேதுமின்றி தழற்கொண்ட சோதி செம்மேனி எம்மானை கைமா மலர் தூய் தொழக்கண்டு நிற்கிற்குமோ துன்னினம் அடும் தொல்வினையே. இது வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. இது இதுல முதல்ல கழற்கொண்ட நிழற்கண்ட தழற்கொண்ட தொழக்கண்டு அப்படிங்கிற இடத்துல இந்த கழல் கொண்ட நிழல் கண்ட தழல் கொண்டன்னு அது இருந்திருக்கணும். ஆனா எதுகையோட சவுண்ட் எஃபெக்டுக்காக அது கழற்கொண்ட நிழற்கண்ட தழற்கொண்டன்னு வர்றது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நம்ம இறைவனை வழிபாடு செய்யறோம், நாம பக்கத்துல பழைய வினைகள்லாம் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இறைவனை வழிபாடு செய்தா வினை கிட்டக்க வராது அப்படிங்கிறது ரெட்டாரிக்கலி எம்பட்டிக்கலா சொல்றாரு அவர்.
அதுக்கு முதல்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தா அதோட இது புரியும். கழற்கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழற்கண்ட பொழுதத்தும் நில்லா வினை. கழல் கொண்ட சேவடியை காணலுற்றார். அந்த கழல் கொண்ட சேவடினாக்க, சேவடினா சிவந்த திருவடி, கழல் கொண்டன கழலை அணிந்த. கழல் அப்படிங்கிறது கால் அணிகிற ஆபரணம். அது ஆண்கள் வீரத்தின் அடையாளமாக கால் அணிவா. நம்ம கோயில்களில் சிற்பங்களில் பார்த்தா வீரர்களுடைய காலில் அந்த கழல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பழைய புராண படங்கள், இப்போ இந்த திருவிளையாடல் மாதிரி ஏதாவது படம் பார்த்தோம்னா அதில் சிவருமான் கோலத்தில் சிவாஜி வர்றப்போ சிவாஜி காலில் இந்த கழலை காட்டுவா. அப்படி கழல் அணிந்த சேவடி அந்த சிவந்த சிவருமானுடைய திருவடியை காணல் உற்றார். காணல் உற்றார்னா கண்டவர்கள், திருவடியை கண்டவர்கள், தரிசித்தவர்கள், அதாவது சிறந்த அடியார்கள், சிவருமானை தரிசித்து கண்ட அடியார்கள். இப்ப திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மாதிரி மகான்கள்லாம் சுவாமி தரிசனம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட மகான்கள் அடியார், அப்படிப்பட்டவர்களை பேணலுற்றார், அவர்களை போற்றுகின்றவர்கள் இல்லையா. இப்ப அப்பூதியடிகள் இருந்தார், அவர் திருநாவுக்கரசரை ரொம்ப குருவா நினைச்சு பாவிச்சு மனசுக்குள்ள நிறைய போற்றினார். அது மாதிரி சேவடியை காணலுற்றார் தம்மை பேணலுற்றார். அப்படி அந்த மகான்களை போற்றுகின்ற அடியார்கள் அந்த அடியார்களுடைய நிழல் கண்ட போதும், அந்த அவ நிழலை பார்த்தா கூட அங்கேருந்து அந்த நிழல கூட அந்த வினை நிற்காதான், ஓடிப்படுமா. நிழல் கண்ட பொழுதத்தும் நில்லா வினை. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பக்தர்களை பத்தி சொல்றார். நிகரேதுமின்றி தழல் கொண்ட சோதி செம்மேனி எம்மானை. இறைவன் ஒப்பில்லாதவன். நிகரேதுமின்றி, நிகர்னா ஒப்பு, ஒப்பில்லாதவன் பெருமான். அவனுக்கு எந்த வரையும் ஒப்பு சொல்ல முடியாது இல்லையா. அவன் சிவருமான் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவனுக்கு எதுவும் ஒப்பு சொல்ல முடியாது. அப்படி நிகர் ஏதும் இல்லாமல் இருக்கிறவன் அவன் தழல் கொண்ட சோதி. தழல் கொண்ட சோதினாக்க ஒளி வீசுகின்ற ஜோதின்னு அர்த்தம். அப்படி ஒளி வீசுகின்ற ஜோதியாக இருக்கிறான் அவன். அவன் செம்மேனி எம்மான். அவன் செக்கச்செவேல்னு இருப்பான். எம்மான்னா எம் தலைவன், நம்ம எம்பெருமான். அப்படி ஒப்பில்லாமல் ஒளி வீசுகின்ற ஜோதியுடைய சிவந்த திருமேனியுடைய எம்பெருமானை கைமா மலர் தூய். நம்ம என்ன பண்றோம்? நம்ம கையில மாமலரை எடுத்து தூவுறோம். கைமா மலர் தூய்த்து. தூய்த்துனாக்க தூயினாக்க தூவுறதுன்னு அர்த்தம், தூவின்னு அர்த்தம். நம்ம கையில சிறந்த மலர்களை தூவி தொழக்கண்டு நம்ம வழிபாடு செய்கிறோம். சிவருமான பூ எடுத்து போட்டு அவன் திருவடியில போட்டு நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்கின்ற நம்மளை பார்த்து நம்ம தொழக்கண்டு நம்மளாம் அப்படி வழிபாடு செய்யறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம் அடும் தொல்வினை துண்ணி நிற்குமோ. நம்மளுடைய அடும் தொல்வினை, தொல்வினைனா பழவினை, அடும்னாக்க அடுதல் அப்படின்னாக்க தாக்குறது, அழிக்கிறது, வருத்துறது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய துன்பம் தருகின்ற பழைய வினையானது துண்ணி நிற்குமோ. துண்ணின்னா பக்கத்துல வந்து, நிற்குமோ நிற்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். நிற்குமோ அப்படிங்கறது அர்த்தம். நிற்குமோனா அதால நிற்க முடியுமா. அதான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஞானியர்களை பக்தர்களை பேணுகின்றவர்களுடைய நிழலை பார்த்தா கூட நிற்காது வேண. அப்படி இருக்கிறப்போ நாமே சிவருமான வழிபாடு பண்ணி பக்தர்கள் ஆகிவிட்டோம்னா நம்ம பக்கத்துல எப்படி அந்த வினை வரும் அப்படின்னு ரெட்டாரிக்கலா கேட்கிறார். நிற்குமோ, நிற்க முடியுமா அப்படிங்கிறார். அப்படின்னா முடியாது, நிற்காதுன்னு அர்த்தம். நம்ம திருத்தொண்ட தொகையை பார்த்திருக்கோம் 7.39. அதுல இன்னார்க்கடியேன் இன்னார்க்கடியேன் பர் இல்லையா. தில்லை வாழ்ந்ததான் அடியார்க்கும் அடியேன். இந்த அடியார்க்கும் அடியேன்கிற கேட்டகரி அதுவே நமக்கு முக்தியை கொடுக்கும். அது மாதிரி இங்க அடியாரவே ஆயிட்டோம்னாக்க அப்படிங்கிறாருங்க.
அதனால இந்த வினையானது அடியாருக்கு அடியாரால பார்த்தாலும் நிற்காது. நம்மளே அடியாராயிட்டோம்னா எப்படி நம்ம பக்கத்துல அந்த வினை வரும் அப்படின்னு ரெட்டாரிக்கலா கரைக்கிழமையார பாடுறாரு இந்த பாட்டுல. இதான் நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சார் போழ்தத்தும்னா என்ன சார்? பொழுதத்தும்னாக்க நிழற்கண்ட போதும்னு அர்த்தம். பொழுது அப்படின்னா போதுன்னு சொல்றேன், பொழுது பொழுது அப்படின்லாம் அதே அர்த்தம் தான். நேர் கண்ட பொழுது அப்படிங்கிற மாதிரி பொழுதத்தும் நேர் கண்ட பொழுதே, அந்த நிழல பார்த்த போதே அப்படின்னு அர்த்தம். பொழுதே அப்படிங்கிறது பொழுதும் அப்படிங்கிறது இருக்கு. இங்க அத்துன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேஸ் வந்திருக்கு. அந்த அத்துங்கிறது இந்த பாட்டுல மீட்டருக்காக வந்திருக்கு. அது அந்த அத்துங்கிறத விட்டுட்டு பார்த்தா புரியும். நேர்கண்ட பொழுதும் அத்தை விட்டுட்டு பார்த்தா நேரடியா பொருள் புரியும். அது அத்துங்கிறது தமிழ்ல சாரியே அப்படின்பா. அதாவது இப்ப பழம் அப்படின்னா பழத்து, மரம்னா மரத்து அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த இம்மு போய் அத்து வரும். அது மாதிரி அத்துங்கிறது ஒரு சாரியே. அதாவது அது வார்த்தைகள் மாறும் பொழுது அதுல ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வரும். அதுல அந்த அத்துங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் ஃப்ரேஸ். அது இந்த இடத்துல தேவையில்லை, ஆனா வந்திருக்கு. ஓகே சார். அதான் சொல்லுங்க சங்கர்குமார். தழல் கொண்ட சோதினா நல்ல ஒளி வீசுகின்ற ஜோதி தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, தழல்னாக்க நெருப்பு ஜொலிக்கிறதுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஓகே, அதான் நினைச்சேன். நெருப்பு பட் ஜோதி எல்லாமே ஒண்ணுதானே. அதான் ஒளி வீசுகின்ற ஜோதி அப்படின்னு எக்ஸ்ட்ரா எம்பசிஸ். ஓகே, அது அதாவது இது ஆக்சுவலி பேசிக்கலி என்ன சொல்றேன்னா, சிவன் அடியார்களையும் அடியாருக்கு அடியார்களையும் வினை நெருங்காது. ஆமா, அதாவது முதல்ல என்ன சொல்றேன்னா, ஞானிகளை வணங்குகின்றவர்கள் பக்க நேழ்கிட்டயே வினை போகாது. ஆமா இல்லையா, நம்ம சிவனையே வழிபாடு செய்யறோம், பக்தர் ஆயிட்டோம். அப்படி சிவனோட பக்தர் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல நிக்குமா வினை அப்படிங்கிறது. இன்னொரு இதுல அது காலபாஸ் திருக்குறந்தேன்னு நினைக்கிறேன். அதுல யமதூதர்கிட்ட சொல்லுவார், இந்த அடியாரில் பார்த்தா நீங்க கிட்டக்கே வராதிங்க, ஒரு கும்பிடு போட்டு ஓடி போயிடுங்க, உங்க 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 பாஸுக்கு என்னாச்சு தெரியும் இல்லையா அப்படிம்பாரு. ஓகே, anything else? Anybody? நிற்குமோங்கிறது நிற்கிற்குமோன்னு அந்த பிரயோகம் உண்டா அப்படி? அதாவது கில் அப்படின்னாக்க அது எபிலிட்டிக்காக வர்ற வார்த்தை. அது செய்ய கொண்டிடுகிற்குமோ அப்படின்னு ஒரு இது வரும் இல்லை, ஈசன் தமர்களை கொண்டிடு இருக்குமோ அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசர் ஒரு இதுல வரும். அதாவது கில் அப்படிங்கிறது கில் கிற்பேன் கில்லேன் அப்படின்னா செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எபிலிட்டியை காட்டுறது. அது நிற்கிற்குமோனா நிற்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். நிற்குமா நிற்க முடியுமா இல்லையா, அந்த வித்தியாசம் இருக்குல்ல. அந்த முடியுமாங்கிறது அந்த கிற்குமோ. ஓகே, தேங்க்ஸ். இந்த சோதி செம்மேனி அது எப்படி சார்? சோதி செம்மேனினாக்க சோதி உடைய செம்மேனின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ சழற்கொண்ட ஜோதி, ஒளி வீசுகின்ற ஜோதி, அதை அப்படிப்பட்ட தன்மையுடைய செம்மேனி அவன். அதாவது இந்த ரெண்டு நவுன் சேர்றப்ப அங்க அது இச்சு வரும். ஓகே ஓகே சார். இப்ப ஜோதி பிழம்பு அப்படின்னா ஜோதி பிழம்பு அங்க இப்பு வரும். அது மாதிரி சோதி உடைய இல்ல சோதியின் பிழம்பு அப்படின்னு அந்த இடத்துல, இந்த இடத்துல சோதி உடைய செம்மேனி. ஓகே சார், தேங்க்யூ சார். Anybody, anything else? இல்ல, அந்த வேர்டு அப்படியே அது சோதி செம்மேனி எம்மானை அப்படின் போது அப்படியே ஒரு எவ்வளவு உணர்ந்திருப்பாங்கல்ல. அந்த அது முன்னாடி நிகரேதுமின்றி தழற் கொண்ட ஒப்பற்ற ஜோதி அவன் இல்லையா. வேற
வேற சம்ஸ்கிருத இதெல்லாம் வரும். ஒரு டம் क्वेश्चन, சூரிய கோடி பிரகாசம் அப்படிம்பா. அது மாதிரி ஒரு டம் क्वेश्चन. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண. இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்துட்டு இருக்கு? 11.3ல காரைக்காலமையரோட திருவிரட்டை மணிமாலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த இது கிளந்து வந்து தானே? கிளந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதுல 11ஆம் பாட்டு இப்ப பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த கைமா அப்படின்னு இருக்கே சார், அது எதுமா இருக்கு சார்? அந்த எம்மானை கைமா கைமா மலர் தூவி, கையால் கையால் மாமலர் தூவி. கைமாமலர்னா கையால மாமலரை தூவி அர்த்தம். கையால் மாமலரை தூவி. கிளியர் எடுத்த? உற்றார் தம்மை பேணல் உற்றார்னு அதாவது காணல் உற்றார் தம்மை, கழற்கொண்ட சேவடி காணல் உற்றார் தம்மை பேணல் உற்றார். காணல் உற்றார் அந்த கழல் அணிந்த சேவடியை காணுதல் முன்னாடி பார்த்தோம், அடைதல்னு பார்த்தோம். தரிசிக்கிறது அடைதல் நம்ம அர்த்தம். அந்த திருவடியை அடைந்தவர்கள், அந்த திருவடியை அடைந்தவர்களை பேணல் உற்றார். பேணுதல்னாக்க போற்றுதல். அவளை ஸ்துதி பண்றது, அவளுக்கு வேணுங்கிற தொண்டு செய்யறது, இல்ல அவர்களை இல்லையா இப்ப குருபாத சேவைன்னு பாக்குறோமே, அது மாதிரி குருவுக்கு சேவை பண்றது. குரு இறைவனை அடைஞ்சவர், இறைவனை காட்டுறவர், அப்படி அவருக்கு சேவை பண்றது, அப்படி எல்லாம் நம்ம அப்படி அந்த இறைவனை அடைந்தவர்கள், அந்த ஞானிகளுக்கு தொண்டு செய்கிறவர்கள், இல்ல அந்த ஞானிகளை நினைக்கின்றவர்கள், அந்த ஞானிகளை போற்றுகின்றவர்கள், அவர்களுடைய நிழலை பார்த்தாலே வினை ஓடி போயிடுமா. அவள்கிட்டயே வினை வராது, அவ நிழல்கிட்டே வராது, அவள்கிட்ட இல்லை, அவள் நிழல்கிட்டே வராது அந்த வினை. அப்படி இருக்கிற நம்ம நேரடியாவே சிவபெருமானுக்கு பக்தர்களாகி விட்டோம்னா எப்படி அது வரும் அப்படிங்கிறார். நிற்குமா, நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கலா கேட்கிறார். ஓகே ஓகே, வெரி குட். காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் தானே? ஆமா, காணலுற்றார் தம்மை பேணலுற்றார். இந்த 8ஆம் பக்கத்துல 11ஆம் பக்கம் வரைக்கும் வேர்ட் செப்பரேட்டட் வெர்ஷன் இருக்கு, அதுல பாருங்க தெரியும். ரைட். சார் அப்போ இதுல இப்ப சிவபெருமான் முதல்ல சிவபெருமான் மேல பெரிய பக்தி இல்லாட்டாலும் இந்த மாதிரி சான்றோர்களை, அந்த சுவாமி மேல பக்தி இருக்கிறவங்களை பேணும் போது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார். லைக் அது மாதிரி, அதாவது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் இல்லையா, அவர்கள் நேரடியா பக்தி இல்லாட்டாலும் பக்தி கொண்டவங்களை மட்டும் இல்ல இல்லையா, சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார். ஆமா, இப்போ உதாரணமா சொல்றோம்னாக்க, இப்போ முன்னாடி எப்போ சொல்றேன், நம்ம ஆதிசங்கரோட சிஷ்யர்கள்ல தோடகாச்சாரியார்னு ஒருத்தர் உண்டு. அவர் சிருங்கேரியில அவர் ஆதிசங்கர் பாடம் எடுக்கிறப்ப அவர்கிட்ட பாடத்துக்கு வந்த மாணவர்கள்ட்ட அவரும் ஒருத்தர். ஆனா அவருக்கு எதுவும் அதிகமா மண்டையில ஏறாதப்போ, ஆனா குரு பக்தி உண்டு, ஸ்ரத்தை உண்டு. ஒரு நாள் அவெல்லாம் சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா, சங்கரும் உட்கார்ந்து இருப்பார். ஆனா கிளாஸ் ஆரம்பிக்க மாட்டார். கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் எழுந்து, குருவே நாங்க எல்லாம் வந்தாச்சு, நீங்களும் வந்தாச்சு, ஏன் பாடம் ஆரம்பிக்கலையே, என்ன விஷயம் அப்படின்னு பணிவா கேட்பான். அப்ப அவர் சொல்ல, இன்னும் கிரி வரல அப்படிம்பார். அவர் பேர் அந்த தோழகாச்சாரியருக்கு பூர்வாசிரம பேர் கிரி. கிரி இன்னும் வரல அப்படிம்பார். உடனே அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. நம்ம கிளாஸ்லயே ரொம்ப மண்டு அவன் தான், அவனுக்காக வாத்தியார் காத்துட்டு இருக்காரு, குரு காத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. இப்ப சொல்லுவா, அவனுக்கு நீங்க சொல்றது அவனுக்கு ஒன்றும் புரியுறது இல்லை சுவாமி அப்படின்பா. அதான் அவனுக்கா வெயிட் பண்ண வேண்டாம்னு அவளுடைய இது. அப்ப சொல்ல, ஆனா அவன் ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கான் அப்படிம்பார். இந்த ஸ்ரத்தையோட இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்லுவார். அப்போ அவருடைய கட்டாட்சம் அந்த கிரிக்கு போகும். அப்போ கிரி ஓடி காலில் தோடகாஷ்டகம் பாடி சிஷ்யராவார். அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்க, அந்த காணலுற்றார் தம்மை பேணலுற்றாருங்கிறதுக்காக அது சொல்ல வந்தேன். அப்படி ஆதிசங்கருக்கு அவன் தொண்டு செய்த கிரி, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கிறது, கட்டாட்சம். அது மாதிரி அந்த காணலுற்றாரை பேணுகின்றவர்களுக்கு நல்லது நடக்கும். அதனால அவ பக்கத்துல வினை வராது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றார் காரைக்கிழமையார். ஜஸ்ட் ஒரு
ஜோக்குக்காக நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு எங்க தமிழ் வாத்தியார் வந்து ஒரு பையன், மட்டமான பையன் தான், அவன்கிட்ட தான் காஃபி வாங்கிட்டு சொல்லுவார். அந்த காஃபி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிப்பார். படிக்கிற பையன் இல்ல அவன், இருந்தாலும் அவனுக்கு அவன் அந்த காஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிப்பார். இது போல காணல் விட்டார் தம்பி பேனது கிரியோட இது ஞாபகம் இருக்கு, தோடகாஷ்டரோட வரலாறு. அது மாதிரி மாடர்ன் குருவா இருக்காரு உங்க வாத்தியார். குட். ஸோ இந்த இதுல அதான் இங்க இந்த மலர் தூய்ங்கிற வார்த்தை வந்தது இல்லையா, அது தேவாரத்துல எங்கேயாவது வரும். அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணதுல வந்தது, தடங்கையால் மலர் தூய் தொழுவாரை தன்னடிக்கே செல்லுமாறு வல்லானை அப்படின்னு சுந்தரர் ஒரு பாட்டுல பாடுறார். கைகளால பூவை தூக்கி போடுகின்ற பக்தர்களை தன்னடிக்கே அழைச்சு கொண்டு போவான் அவன், அப்படிப்பட்ட சிவருமானவன் அப்படின்னு சுந்தரர் பாடுறார். அதான் இங்க காரைக்காலை மாதிரி இந்த இடத்துல இப்படி சொல்றார், அந்த காணலுற்றாரை பேணலுற்றவர்கள் நிழலை கண்டாலே வேணா ஓடி போடுன்னா, நம்மளே முயற்சி பண்ணி அவரை அடையறதுக்கு முயற்சி பண்ணோம்னா, பூ தூய் சிவருமான வழிபாடு செஞ்சோம்னா நம்ம கிட்ட எப்படி வரும் அப்படிங்கிறது தான். அடுத்து 12ஆம் பாடல். கொஞ்சம் மேல போய் கொஞ்சம் அவங்க நிழலை பார்த்தாலே கூட, அவங்கள கூட பார்க்க வேண்டாம், அவங்க நிழல் பட்டாலே போறோங்கிறாரு இல்லையா? இல்ல நிழல்கிட்டயே வராது. அதான் நிழல்கிட்டே வினைவர், நம்ம போய் அவன் நிழல்ல நின்றாலே போதும். அப்படி ஒண்ணு அவங்க தூரத்துல வருமா அவங்க நிழல் நம்ம. குட். 12ஆம் பாடல். தொல்லை வினை வந்து சூழாமுன் தாழாமே ஒல்லை வணங்கி உமை என்னும் மெல்லியலோர் கூற்றானை கூற்றுருவம் காய்ந்தானை வாய்ந்தலங்கு நீற்றானை நெஞ்சே நினை. இது உபதேசமா வர்ற உபதேசம். இது நெஞ்சே நினை அப்படின்னு முடிக்கிறார். மனமே நினை அப்படின்னு மனசுக்கு உபதேசமா வருது. நம்ம பாடல்கள்ல சில சமயம் அடுத்த வாழ்க்கை நேரடியா சொல்லுவோம், சில சமயம் மனசை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவோம். தன்னோட மனசுக்கு சொல்ற மாதிரி சொன்னாக்கா அது எல்லாரோட மனசுக்கும் பொருந்தும். என்ன சொல்றாருங்க? தொல்லை வினை வந்து சூழாமுன். தொல்லை வினைனா, தொல்லைனா பழையன்னு அர்த்தம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கிலாம் வர, தொல்லைனா பழைய, தொல்வினை தொல்லை வினை எல்லாம் பழைய வினைன்னு அர்த்தம். அப்படி இந்த பழைய வினையானது வந்து சூழாமுன் வந்து நம்மளை சுத்திக்கிறதுக்கு முன்னாடி, வினை வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளும். வினை சூழ்ந்து கொண்டா நமக்கு துன்பம் தான். அதனால பழைய வினை வந்து சூழ்ந்து கொள்வதன் முன்னமே அப்படின்னா இப்பவேன்னு அர்த்தம். எப்ப வந்து பிடிச்சக்கோ நமக்கு தெரியாது, நமக்கு எப்ப கஷ்டம் வரும் தெரியாது. அதனால கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போனாக தாழாமே ஒல்லை வணங்கி. தாழாமேனா டிலே பண்ணாம, காலம் தாழ்த்தாம, ஒல்லை வணங்கி. ஒல்லைனா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரமா வணங்கி, இப்பவே இல்லையா? இப்ப என்ன அவசரம் நம்ம இதுல சொல்லுவா, இப்பவே இருக்கிற கோயில் குளம் சுத்திட்டு இருக்க, எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிம்ப. அப்படியெல்லாம் இல்லாம இப்பொழுதே தாழாமே ஒல்லை வணங்கி, இப்பவே வணங்கி நெஞ்சே நினை. நெஞ்சுக்கு சொல்றார், நெஞ்சே தொல்லை வினை வந்து சூழாமுன் தாழாமே ஒல்லை வணங்கி நினை. யார? உமை என்னும் மெல்லியலோர் கூற்றானை. உமாதேவிங்கிற ஒரு பெண்ணை ஒரு பாகமாக உடையவன். மெல்லியல்னா மென்மையான இயல்பு உடையவன். உமாதேவிங்கிற ஒரு பெண்ணை ஓர் கூற்றானை, ஒரு பாகமாக உடையவனை, ஒரு கூறு உடையவனை, கூற்று உருவம் காய்ந்தானை. கூற்றுனா இங்க யமன், இந்த இரண்டாவது கூற்று யமன். அந்த யமனை அழித்தவனை. உருவம் காய்தல்னா கோபிச்சுக்கிறது. அந்த யமனை உருவம் அழிஞ்சு போகும்படியாக உதைச்சு அவனை சிதைச்சு கொன்றான். யமனை உதைச்ச பெருமானவன். கூற்று உருவம் காய்ந்தானை வாய்ந்து இலங்கு நீற்றானை. வாய்ந்துனாக்க சிறந்தன்னு அர்த்தம். அப்படி சிறந்த ஒளி வீசுகின்ற திருநீற்றை பூசியவனை நினை. சோ மனசுகிட்ட உபதேசமா சொல்ற, மனமே இந்த பழைய வினையெல்லாம் வந்து நம்மளை சுத்திக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே சீக்கிரமா இறைவனை வணங்கி அவனை தியானம் பண்ணு அப்படின்னு நெஞ்சுக்கு உபதேசமா சொல்ற இந்த பாட்டு
பெரும்பாலும் நேரடியான பொருள் கொள்ளக்கூடிய பாட்டு, எளிமையான வார்த்தைகள் தான். உங்களுக்கு கேள்விக்குள்ள கருத்துள்ள இருந்தா பேசுங்க. நான் சுப்ரியா பேசுறேன். இந்த தொல்லை வினை அப்படின்றது பழைய வினை அப்படின்னு சொன்னீங்க. அது பழைய அப்படின்றது எந்த கான்டெக்ட்ல வரும்? நமக்கு பிறவிகள் கணக்கற்றவை. இதுதான் நம்மளோட முதல் பிறவியா இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி இருந்தது தெரியுமா? தெரியாது. எண்ணற்ற பிறவிகள். ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம வினைகள் செஞ்சுட்டு இருக்கோம். சில நல்ல வினை செய்யறோம், சில தீய வினை செய்யறோம். சில நல்ல வினைகளுக்கு பலன் அனுபவிக்கிறோம், சில தீய வினைகளுக்கு பலன் அனுபவிக்கிறோம். இப்படி போயிட்டே இருக்குது. அதனால இந்த வினைகள் எப்ப ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது. அனாதியானது தொல்லை வினை. அதனால புரியுது? புரியுது. தேங்க்யூ. ஆனா கூற்று உருவம் காந்தானேன்றது என்ன? கூற்றுனா யமன், கூற்றுவன் அப்படின்னா உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்துவன் கூற்றுவன். அதனால கூற்று உருவம் காய்ந்தானா கூற்றுவனை மார்பில உதைச்சாவன். அதாங்க சொல்றாரு. யமனை உதைச்சவனை அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு. ஓகே ஓகே. Anybody else? Anything else? ஐயா, இங்க வந்து இந்த கூற்றானை கூற்று உருவ வர்றதுனால இது சொல் பொருள் இல்லாம சொல் பின்வரும் இல்லையா? அப்படிதானே? அது 1-2 தடவை தானே வந்திருக்கு. இதே ஒரு 3-4 தடவை வந்தாக்க that has more effect. ஓகே 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 ஓகே. அது மாதிரி. ஓகே. ஆனா மடக்குன்னு வேணாலும் வச்சுக்கலாம். மடக்குன்னு ஒரு அணி உண்டு. அதாவது ஒரே ஒரே ஃப்ரேஸ் 2 தடவை வந்து வெவ்வேறு பொருள்ல வந்து அது மடக்கு. வேற பொருள். அதான் that's what I meant. ஓகே ஓகே ஓகே. சோ வேற கேள்விகள் கருத்துக்கள் இல்லை அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.